எனக்கு என்ன நடக்குது என்ன நடக்கலன்றது மேல விசுவாசம் இல்ல, எனக்கு என் தேவன் மேல விசுவாசம். இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குது, அந்த சூழ்நிலை கர்த்தர் நாளைக்கு மாற்ற வல்லவர். விசுவாசத்தை நான் சூழ்நிலையின் மேல வைக்கல, விசுவாசத்தை என் தேவன் மேல வைக்க. சொல்லுங்க, என் தேவன் மேல வைக்கிறேன். சொல்லுங்க, தேவன் பெரியவர். சூழ்நிலையை விட தேவன் பெரியவர். ப்ரொவிஷனை விட தேவன் பெரியவர். ஃபைனான்ஸை விட தேவன் பெரியவர். எனக்கு என்ன நடக்குது நடக்கல, என்ன கிடைச்சது கிடைக்கல, எந்த சூழ்நிலையில் இருக்கிற, எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்றதால அல்ல, என் தேவன் சின்னவரா பெரியவரான்றது. தேவன் பெரியவர். தேவனால முடியாது ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க, தேவனால முடியாது ஒண்ணுமே இல்லை. வீட்டில் பேசணும், தேவனால முடியாது ஒண்ணுமே இல்லை. வாடகை வீட்டில் இருக்கிறேன், தேவனால முடியாது ஒண்ணுமே இல்லை. இருக்கிற வீட்டை எழுதி கொடுத்துருவாங்க உங்க கையில. தேவனால முடியாது ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிங்க, நாம் இருக்கிறதையும் நிரந்தரமா நினைக்க கூடாது. நாம் இருக்கிற சூழ்நிலையே நிரந்தரமான சூழ்நிலை அல்ல. கடன் பிரச்சனைகள் இருக்கிறீங்களா, நான் சொல்றது நிரந்தரமான சூழ்நிலை அல்ல. ஒரு தேவையோடு இருக்கிறீங்களா, அது நிரந்தரமான சூழ்நிலை அல்ல. ஒரு வியாதியோட பலவீனத்தோடு இருக்கிறீங்களா, ஒரு நெருக்கடியா, இல்லைங்க நான் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேன், இது நிரந்தரம் அல்ல. ஏன்னு சொன்னா, இவைகளின் மேலே என் நம்பிக்கையோ இந்த காரியத்திலிருந்து என்னுடைய மனப்பான்மையோ நான் எடுத்துக்கொள்ள போவதில்லை. தேவன் பெரியவர். சொல்லுங்க, தேவன் பெரியவர். சத்தமா சொல்லுங்க, தேவன் பெரியவர். சொல்லுங்க, தேவன் பெரியவர். தேவன் பெரியவர். தேவன் பெரியவர்.